هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சியில் தலைமை உரைன்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதை நான் இன்னும் செய்யலை. இன்ஷா அல்லாஹ் இப்போது தலைமை உரையை வழங்க இருக்கின்றேன். இயன்றளவு நான் சுருக்கமாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றம் 2011ஆம் ஆண்டிலே இருந்து பல்வேறு சேவைகளை சமுதாயத்துக்கு செய்து வருகிறது. ஹஜ் உம்ரா இலவச வகுப்புகள், ஜனாசா இலவச வகுப்புகள், ஒருவர் மரணித்தால் அவருக்காக வேண்டி நாங்கள் இலவசமாக கஃன் புடவை வழங்குதல், இலவசமாக குளிப்பாட்டுதல், இலவசமாக அவரை அவருக்கு ஜனாசா தொழுவித்த, இது போன்ற நிறைய விடயங்கள். அதே போன்று தேவைப்பட்டால் நிகாபயா நடாத்துவது, அதே போன்று இலவச ஜிசிஓ லெவல் வகுப்புகள், அதே போன்று எங்களுக்கு தெரியும் மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்குதல், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், இஸ்லாமிக் ஒர்க் ஷாப், தர்பியா வகுப்புகள், அதே போல இஸ்லாமிய ஆங்கில வகுப்புகள், அதே போன்ற புனித ரமலான் மாதத்தில் ஈச்சப்பழம் இந்த லேயாஸ்போர்டு ஏரியாவுக்கு வழங்குதல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் செஞ்சு வரோம் அல்லாஹ்வுடைய கிருபையால். இதில் முக்கியமாக வருடம் நாங்கள் இஸ்லாமிய பொது அறிவு போட்டியும், அதே போல் பிஎம்எஃப் மாணவர்களுக்கு மத்தியில் நாங்கள் விளையாட்டு போட்டியும் நடாத்துவது வழக்கம். இந்த இரண்டினதும் பரிசளிப்பு விழாவுக்காகத்தான் நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். 11ஆம் ஆண்டாகவும் இஸ்லாமிய பொது அறிவு போட்டி கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்திலே சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியிலே 230க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது 150 பேருக்கு மட்டுப்படுத்த நினைத்த நாங்கள் கடைசியில் 230 பேர்களை போட்டியாளர்களை நாங்கள் எடுத்தோம். இதில் 12 வயசுலேருந்து 70 வயசு வரையுள்ள ஆண் பெண்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இதில் கொழும்பிலிருந்து அதிகமான பேர் கலந்து கொண்டதோடு பேருவல, வாழைச்சேனை, புத்தளம், ஓட்டமாவடி, கெண்டி, கிண்ணியா, இது போன்று பல்வேறு இடங்களிலும், அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும், துபாய், சவுதி அரேபியா, குவைத், நைஜீரியா போன்ற நாடுகளில் இருந்தும் இந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க. இந்த போட்டியில் பல கல்விமான்கள் கலந்து கொண்டாங்க. நான் அறிந்த வகையில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு யூனானி டாக்டர், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள், ஆசிரியைகள், ஆஃபிலாக்கள், மாணவ மாணவிகள், அதே போன்று பெற்றோர்கள் எல்லோரும் கலந்து கொண்டாங்க. இதில் கலந்து கொண்டவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பரிசு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பல விஷயங்களை படிக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, நைஜீரியாவை சேர்ந்த ஒருவர் கோல் பண்ணி சொன்னார். என்ன சொன்னார்? இந்த வருஷம் நீங்கள் எடுத்த தலைப்பிக்கு தானே ஜனாசா, குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், அதுதான் அந்த தலைப்பு. அது எனக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த போட்டியில் 13 பேரை செலக்ட் பண்ணுவோம் என்று சொல்லிய நாங்கள் 28 பேரை நான் செலக்ட் பண்ணினோம். அதில் கொழும்பு, கொத்தட்டுவ, அதே போல் வெள்ளம்பிட்டி, கொலன்னாவ பகுதியிலே இருந்து 21 பேரும், அதே போல் வாழைச்சேனை, குர்நேகல பகுதியிலே இருந்து 2 பேரும், அதே போல் ஓட்டமாவடி, கந்தளாய் பகுதியிலிருந்து ஒருவரும், அதாவது குவைத் நாட்டிலிருந்து ஒருவரும், அவங்க ஒரு ஆளை அனுப்பி வச்சுக்கிறாங்க பரிசு எடுக்கிறது, பூக்கடையிலேருந்து வந்துக்கிறாங்க. ஆக இப்படி எத்தனை பேர்? 28 பேர். அதில் 7 ஆண்கள், 21 பெண்கள். 7 ஆண்கள், 21 பெண்கள். அடுத்து 2016, 2017 ஆண்டுகளிலே ஜனாசா இலவச வகுப்புகளை நாங்கள் கொள்ளுப்பிடி ஜும்மா பள்ளிவாசல்,
அதே போல அல்நாசர் பாடசாலை, தாருல் குரான் இப்ராஹிம் ஈமான் மதரசா போன்ற பல இடங்கள்ல நடத்தி கடைசியாக 2017 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி இதே மண்டபத்திலே, அதாவது நாங்க இப்படியான 300 ஜனாசா சீடிகளை அடைத்தோம். அடித்து நாங்க பத்திரிகையில அதை விளம்பரப்படுத்தி கடைசியாக பெரிய ஒரு நிகழ்ச்சி இங்க நடத்தினோம். அதுல கலந்து கொண்டு நிறைய பேர் நிமிக்கிறாங்க. அதுக்கு பின்னால நாங்க இலவசமாக 300 பேருக்கு நாங்க ஜனாசா சீடிகளை கொடுத்தோம் 2017. அது மாத்திரமல்ல சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக எங்களுடைய PMF ஸ்போர்ட்ஸ் கழகத்தின் 4வது வருட உதைப்பந்தாட்ட போட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அழகாக நடைபெற்றது சிறப்பாக. அதுல விளையாட்டை காரணம் காட்டி ஒருவர் தொழுகை விடலாகாது என்ற அடிப்படையில் நாங்க கிரவுண்ட்லேயே ஜமாத்தோடு தொழுதோம் லோஹர. அடுத்து நாங்க மியூசிக், அதாவது மிச்சமே மியூசிக் தான் என்ன வருவது, ஸ்பீக்கரை கொண்டு போனா நாங்க பெரிய ஸ்பீக்கர் கொண்டு போனோம் அங்க. என்னத்துக்காக வேண்டி, அனௌன்ஸ் பண்ணதுக்காக வேண்டி. அதுல எந்த விதமான மியூசிக்கையோ இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட பாடல்களையோ மியூசிக்கையோ நாங்கள் போடவில்லை என்று தைரியமாக கூறுகின்றோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், நான் ஒரு இன்டடிக்கிறதுக்காக வேண்டி சொல்லல, இதன் மூலமா FBLம் இந்த செய்தி போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் விளையாட்டு என்ற பெயரில் நடத்துறாங்க, பள்ளிவாசல் மூலமாக நடத்துறாங்க, மதரசா மூலமா நடத்துறாங்க, மியூசிக்கை போட்டு தள்ளுறாங்க. எங்களை வரவேற்பதே கீதங்கள் தான், இடுப்புக்கு பணிய சீவனில் நிப்பாட்டுறதுக்கு. அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லணும், அல்லாஹ்க்கு நாங்க கட்டாயம் ஜவாப் சொல்லணும். ஆக சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றம், அதிலே PMF விளையாட்டு கழகம் உருவாகிய ஒரு பின்னணியை இங்கே கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று வர்ணிக்கக்கூடிய, அதாவது மாணவ செல்வங்கள் நான் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே போதை வஸ்துக்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி கிடைத்ததும் நான் மிகவும் கவலை அடைந்தேன். இவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது சம்பந்தமாக பல உலமாக்களிடமும் கல்விமான்களிடம் ஆலோசனை செய்தேன். கடைசியாக 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே எங்களுடைய பகுதியிலே புதிதாக அதாவது திருமணம் முடித்த ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு வாலிபர், அவர் போதை வஸ்துக்களில் ஈடுபட்டு தூக்கு போட்டு இறந்த ஒரு சம்பவம் எனக்கு கேள்விப்படுகின்றது. கடைசியாக நான் முடிவெடுத்தேன், எங்களுடைய யங் ஜெனரேஷனை பாதுகாப்போம் என்று. ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுவார்கள், ஸ்போர்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஓவர்கம் அடிக்ஷன், சூஸ் த கேம் பட் நாட் ட்ரக்ஸ். போதை வஸ்துக்கள் இருந்து விடுபடுவதற்கு விளையாட்டு தான் சிறந்த வழி. விளையாட்டை தேர்ந்தெடுங்கள், போதை பொருட்களை அல்ல. அந்த அடிப்படையிலே விளையாட்டின் மூலமாக ஒரு போதையற்ற ஒரு சமுதாயத்தை இந்த மஹல்லாவிலே, இந்த ஏரியாவிலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் என்ன செய்தேன், அதாவது ஒழுக்கமுள்ள வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே, அதுக்கு பின்னால் இவர்களை என்ன செய்யலாம், மோட்டிவேஷன் புரோகிராம் நடத்தி இவர்களை சரிப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு இது சம்பந்தமாக பேசுவதற்கு ரம்ஜான் மௌலவியோடு நான் கதைத்தேன். அவரும் இது நல்ல விஷயம் என்று சொன்னார். அதுக்கு பின்னால் எங்கட மெம்பர்ஸ் பார்க்களோட கதைச்சேன், இது சிறந்த செயல் என்று சொன்னாங்க. கடைசியாக 12 பேரை கொண்டு நாங்க ஆரம்பிச்சோம். இந்த விளையாட்டு கழகத்தை 12 பேரை கொண்டு ஆரம்பிச்சோம். எங்க ஆரம்பிச்சோம், எங்கட கிரேன் சிட்டி கிட்டதாகி மைதானத்தில், ஃபுட்சால் மைதானத்தில் என்னுடைய, அதாவது 2021ஆம் ஆண்டு என்னுடைய பிறந்த நாளான ஜூலை 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு விசேட உரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக வேண்டி சிறந்த வளவாளர் கௌரவ சாபிர் ஹாஷிம் அவர்களை அழைத்திருந்தோம். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இது அவர் அழகான உரை ஒன்றை நிகழ்த்தினார். அது பசுமரத்து ஆணிமா எனக்கு பதிஞ்சிக்கு. அவர் சொன்னார், பிள்ளைகளே, உங்களோட வயசுல நான் இருக்கும் போது பவாஸ் தானே எங்களே கூட்டி கொண்டு போவார் விளையாடுறதுக்கு. நாங்க அவரோடு விளையாடி நல்ல பழக்கங்களை பழகி இப்ப நான் இப்படி இருக்கிறேன். அந்த வகையில் நீங்க பெரிய பாக்கியசாலின்னு சொன்னார்.
12 பேரை கொண்டு ஆரம்பமான இந்த கழகத்திலே தற்பொழுது 120க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கோல் பண்ணி சொல்றாங்க, ஹதரத் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நாங்க சேர்த்தது பிள்ளை பெரிய வீரனாக ஆகணும் என்றதுக்காக வேண்டிய அல்ல, சிறந்த ஒழுக்கமுள்ளவனாக ஆகணும், அதுக்கு தான் உங்களோட இதுல நாங்க சேர்க்கிறோம் சொல்லி. எத்தனையோ அமைப்புகள் என் வீட்டுக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க, பெரிய பெரிய அமைப்புகள் நடத்துவங்க இருக்கிறாங்க. எங்கட என் வீட்டுக்கு வந்து மஷூரா கேட்டு அவங்களும் கிளப்களை நடத்தி முடிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஏண்ட கூட்டாளி ஒன்று ஜோக்காக சொன்னார், இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அவர் சொன்னார், டே நீ நல்லா பிகில் படம் பார்த்திருப்பாய், பிகில்ல விஜய் இப்படி தாண்டா செய்வார். நான் அவனுக்கு சொன்னா, டே பிகிலிண்டா யாருண்டே தெரியாடா எனக்கு. என்னுடைய ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். என்னுடைய ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலே நான் சவால் விடுகின்றேன். இங்கே என்னுடைய மனைவி இருக்கின்றார், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், உறவினர்கள் இருக்கின்றார்கள். நீங்க கேளுங்க, நான் வீட்டில் வந்து ஏதாச்சும் பாட்டு மியூசிக் என்ன சரி கேட்கிறதான்னு சொல்லி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆக சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றம் சிறந்த ஒரு முயற்சியை செய்து வருகிறது என்று மீண்டும் கூறியவனாக என்னுடைய தலைமை உரைக்கு திரையிடுகின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசியாக எங்களுடைய உரை, அதாவது பிரதம அதிதி அஷேக் எங்களுடைய ரியாதி அவர்களுடைய கலாநிதி ரிஷாத் ரியாதி அவர்களுடைய உரை இருக்கின்றது. அதனை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த பரிசளிப்பு விழா தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதை கூறியவனாக உரையாற்றுவதற்காக வேண்டி கௌரவ கலாநிதி ரிஷாத் ரியாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.